நங்குரம் வணக்கம் உறவுகளே. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஒரு மாணவி கவர்னரை புறக்கணித்திருக்கிறார். அவர்ட்ட அவங்க வாங்கிட்டு வந்தது அவங்க அந்த இதை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை அதை வாங்கிட்டு வந்து கவர்னர்கிட்ட எல்லாருமே கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் கொடுக்காம பக்கத்தில் இருக்க இது கொடுக்குது. ஒரு சிரிப்பு தான் வருது. அதனால நம்ம திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆளுநரை புறக்கணித்தது சபை நாகரிகம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கிட்ட காமிக்காமல் கொடுக்காம போனது தவறு இல்லை, ஆனால் அது சபை நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் திரும்ப சொன்னதை. திரும்ப ஒரு சில விஷயங்கள்லாம் திரும்ப இந்த முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நாகரிகமாக அணுகணும், அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு சபை நாகரிகம் அல்லாததாக தெரிகிறது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன பண்ணால், நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் என்னென்ன பாடுபடுத்தினார், எவ்வளவு மசோதாக்கள் கிடப்பில் போட்டார். இதை எம்.கே. ஸ்டாலின் மறந்துடலாம், திருமாவளவன் எல்லாம் கூட மறந்துடலாம். எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பெரிய மனசு, அரசியல்வாதிங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சம்பவங்களை பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பழகி போச்சு. நமக்கு அப்படி இல்லை. இந்த ஒன்றுமில்ல, இந்த அது பேர் என்ன, ரம்மி, அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு அந்த மசோதாவுக்கு அந்த மசோதா தாக்கல் பண்ணி அந்த மசோதாவை கவர்னர்கிட்ட அனுப்பிச்சா என்ன பண்ணணும்? சரி, அப்படியா, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களா, சரிப்பா, இந்த உடனே சட்டத்தை பாஸ் பண்ணிடுங்க, அமல்படுத்திடுங்க, இனிமேல் ரம்மி, ஆன்லைன் ரம்மி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதானே ஒரு கவர்னரோட வேலை. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கி குண்டி அடியில் போட்டுவிட்டு சிவனேன்னு உட்காந்துருந்துருக்காரு. இது களி ஊற்றி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி, ஏன்டா மூதேவி அப்படின்னு கனாமனான்னு திட்டி, அதுக்கப்புறம் அப்போ ஆனால் வச்சுங்க, இன்ன வரைக்கும் ரம்மி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமும் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கவில்லை. இதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, ஈடிக்காரங்க நடுவில் என்ன பண்ணாங்கன்னா, ஈடின்னு ஒரு மகா அமைப்பு, பெரிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, பிரகாஷ் ராஜுக்கு போய் சம்மன் அனுப்புகிறாங்க. எதுக்கு? நீ ஆன்லைன் சூதாட்டம் விளம்பரத்தில் நீ நடிச்சிருக்கிற, அதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடு அப்படின்னு அதுக்கு ஒரு சம்மன் வேறு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன எவ்வளோ கொடுமை பார்த்துங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த பிரகாஷ் ராஜுக்கு சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த ஆன்லைன் சூதாட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பூராவுமே கவர்னர் சந்திச்சு பேசியிருக்காங்க. எப்போ இந்த மசோதா தாக்கல் செஞ்ச விஷயம் அது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் சூதாட்ட முதலாளிங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கவர்னர் சந்திச்சிருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போது ஒரு ஆளுநர் இருக்கார், நாட்டினுடைய நலனுக்கு இந்த நாட்டு மக்கள்கிட்டருந்து தான் சம்பளமாக வாங்குறாரு. இந்த நாட்டு மக்கள் கொடுக்குற பணத்திலிருந்து தான் அவருக்கு பாதுகாப்பு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற பணத்திலிருந்து தான் அந்த ராஜ்பவனை சுற்றிலும் பராமரிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்கள், போக்குவரத்து, அனைவருக்கும் சம்பளம் யார் தர்றது? இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பணம், வரி பணத்தை தான் செலவு பண்ணுறோம். அப்போ நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? நீட்டுக்கு இது வரைக்கும் இது பண்ணி கொடுத்தாங்களே, அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? எதையுமே செய்யலை. ஆனால் எல்லாம் கூப்பிட்டு எல்லா மசோதாவையும் சுப்ரீம் கோர்ட்டு 10 மசோதாவுக்கு மேலே அது பாஸ் பண்ணி விட்டுருச்சு. நீ என்னையா சொல்கிறது, வெங்காயம் நான் செய்கிறேன் அப்படின்னு அதை சுப்ரீம் கோர்ட்டு பாஸ் பண்ணிடுச்சு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட ஒரு கவர்னருக்கு அந்த பொண்ணு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா என்ன? திரும்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, சபை நாகரிகம் இல்லை அப்படின்னு. நான் திரும்ப முதலே சொல்லிட்டேன். நான் திரும்ப பெரிய மனசு அவருக்கு, அது வேற. ஒரு சாதாரண பொண்ணு தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சார், இவர்கிட்ட ஏன் நாங்கள் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கேட்குறத பார்த்தீங்கன்னா, எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அஞ்சு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமானா மச்சானா அப்படின்னு கேட்குது. அந்த மாதிரி தானே இருக்குது. இப்போ அந்த ஆள் படிக்க வைக்கலை, அந்த பொண்ணுக்கு ஃபீஸுக்கு பணம் கட்டலை,
இந்த பொண்ணுக்கு பள்ளி படிப்பு சொல்லிக் கொடுக்கல. இல்ல இந்த 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 பொண்ணுக்கு ஹெட் மாஸ்டரா இல்ல. எதுவுமே செய்யல. ஆனா பட்டம் குடுக்கும்போது மட்டும் வந்து பட்டத்த மட்டும் குடுத்துட்டு போவாரு. இதுக்கு எதுக்கு கவர்னரு? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கணும்ல. நீட்டு ஐயப்பா இதுப்பா இது மாரி சமாச்சாரம் நடக்குது. விலக்கு வேணுங்கிற மாநிலங்களுக்கு தானே விலக்கு வேணுங்கிற மாநிலங்கள் யாராவது கேட்குறாங்களோ, அவங்கலாம் விலக்கு குடுக்குறது தானே ஏற்கனவே சட்டம் பாஸ் பண்ணியிருக்குது. அதுபடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசுட்ட சொல்லலாம்ல. நான் கவர்னரா இருக்கிற வரைக்குமாவது அட்லீஸ்ட் இத கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுவும் சொல்லல, இதுவும் சொல்லல. ஆனா, அ அவரு பட்டம் குடுப்பாரு, வாங்கிக்கணும். அப்படி வாங்கலன்னா மாணவிய சங்கி கூட்டமெல்லாம் சேர்ந்து திட்டுவாய்ங்க. இதில நம்ம ஆள் திருமாவும் சேர்ந்து திட்டுறாரு. இன்னும் முதல்வர் இன்னும் ரியாக்ஷன் குடுக்கல. அவர் என்ன குடுக்க போறாருன்னு தெரியல. குடுப்பாரா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் எங்கள பொறுத்தவரைக்கும் அந்த அந்த பொண்ணு செஞ்சது சரிதான். இப்போ சிந்திப்பாரு. ஏன் அப்படி செஞ்சுச்சு? எதனால இது இந்த வேலைய செஞ்சுச்சு? யாரு அ அந்த பொண்ணு செஞ்சது தப்பா? ரைட்டா? அதான் அந்த பொண்ணு தப்பா செஞ்சது, ரைட்டா செஞ்சதுக்காங்கிறது வேற விவாதம். அது தப்பாவே இருக்கட்டுமே! அது அவருக்கு செஞ்சதுல ஒண்ணும் தப்பு இல்லங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. அதனால இந்த நாட்டு மக்களினுடைய உழைப்புல வாழ்ந்துகிட்டு, இந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு கவர்னரை மதிக்காமல், பக்கத்துல இருக்கிறவர்ட்ட கொண்டு குடுத்து, ஃபோட்டோக்கு போஸ் குடுத்த அந்த பொண்ணு வந்து, அவ்வளோ ஒண்ணும் பெரிய தப்பு செஞ்சிரல. அது தப்புன்னு சொல்ல முடியாது. குடுக்கல, கையில குடுக்கல அவ்வளோதானே. அது ஒரு பெரிய குற்றமா? தேசிய குற்றமா என்ன? ஆனா இத எடுத்துட்டு பேசுவாய்ங்க நெறைய பேரு. அதனால அப்படி இருக்குது. அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் ஓப்பனா சொல்லிட்டு தானே போகுது. இவ தமிழ்நாடு மக்களுக்காக என்ன செஞ்சாரு? இவர்ட்ட நான் எதுக்கு குடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஏதாவது செஞ்சிருந்தா அந்த பொண்ணு கண்டிப்பா குடுத்துருப்பாங்கல்ல. எதுவுமே செய்யாததுனால தான். என்னங்க பண்றது? நம்மளா போயி அதாவது "தன்வினை தன்னை சுடும்பாங்க." அ நன் அ ந தீதும் நன்றும் பிறர் தர வாராது. நம்மகிட்டயே தான் இருக்குது. நம்ம தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதே மாரி நம்ம இந்த இந்த கவர்னருக்கு வச்ச அந்த ஆப்பும், அவரு முதல்ல வச்சாரு, திருப்பி அந்த பொண்ணு ரிப்பீட் அடிச்சிருக்குது. அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது ஆப்பாவே நினைக்காதீங்க. அது ஒரு சாதாரண நிகழ்வு. அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, சின்ன பொண்ணு. அ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம்.